Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நம்ம பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்குரிய பூட்ஸ்ட்ராப் தேவையான பூட்ஸ்ட்ராப்பில் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அண்ட் சர்ச் பண்ணிங்களா இருந்தால் ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இங்கே நமக்கு வரும். ஸோ இதில் கெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தா இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய NPM காட்டும். கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி செய்கிற மாதிரி கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு CMD ஓப்பன் ஆகும். இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன செய்திருமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தையாலேயே 2 பேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. NPM இன்ஸ்டால் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அண்ட் பூட்ஸ்ட்ராப் 2 பேருமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணோம். ஆனால் பூட்ஸ்ட்ராப்பில் நமக்கு ஒரு சின்ன ஒரு வேலைன்னு பார்க்க வேண்டியிருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த CSS கிளாஸை கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இம்போர்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் மீன் அண்ட் .css கொடுக்க வேண்டி வரும். அதை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கண்ட்ரோலோட P-ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு index.html ஆப்ஷனுக்கு போகிறேன், இல்லை index.js ஆப்ஷனுக்கு போகிறேன். index.jsக்கு போயிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததும் இங்கே போய் நம்மளுடைய டிசைனை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு டேபிள் ஆப்ஷன் வந்திருக்குங்க. ஏனெண்டா நாம் இங்கே கொடுத்த டேபிள்னு சொல்கிற டிசைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூட்ஸ்ட்ராப்பில் ஆல்ரெடி இருக்கிற டேபிள் கிளாஸ். ஸோ நம்ம கொடுத்ததும் டிஃபால்ட்டான டேபிளுக்குரிய டிசைன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன செஞ்சிடுது பர்ஃபெக்டாகவே நமக்கு வரக்கூடிய மாதிரி இருந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டனுக்குரிய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். delete btn ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து கீழே .delete btn கொடுத்துட்றேன். இங்கே சில சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணுறேன் பாருங்கள். border வேணாம், அதாவது இப்போ borders ரிமூவ் ஆகிட்டாச்சு. ஓகே ஃபைன். அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் பேக்ரவுண்ட் கலர் இங்கேயும் நான் ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். F1 64 and 64 நான் என்ன பண்ணிக்கிறேன்டா எனக்கு தேவையான கலர் கூட நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேடிங் கொடுத்துக்குவோம். பேடிங் 7 பிக்சல். இப்போ நீங்கள் வெறுமனே 7 பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் ஹேண்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்டா டாப்புக்கும் பாட்டமுக்கும் 7 பிக்சல்ஸ், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 12 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் எனக்கு என்ன செய்யுது, எனக்கு தேவையான அளவுக்கு பட்டன்ஸ் இங்கே பெருசாகிடுச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா border radius கொஞ்சம் கேர்வ்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிறதால 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன செய்யுது, சின்ன ஒரு கேர்வ்ஸில் அந்த பட்டன்ஸ் வந்துடுச்சு. பர்ஃபெக்ட். அடுத்தது இவர கலர், அதாவது டெக்ஸ்ட் கலர். ஸோ கலர் அண்டு கொடுத்துட்டு ஒயிட் அண்டு கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டனுக்குரிய கலர்ஸும் சேஞ்ச் ஆகிடுச்சு, டெக்ஸ்டர் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் ஹோவர் பண்ணக்கிட்டவா எனக்கு எந்த சேஞ்சஸுமே விளங்கலை. அப்போது டிலீட் பண்ணுறதா இல்லையா எதுவுமே அவருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஹோவர் அனிமேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே ஹோவர் அனிமேஷன் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த N மார்க் கொடுத்துட்டு ஹோவர் இந்த நோட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு ஹோவர் என்று கொடுத்தா இந்த பட்டன் ஹோவர் பண்ணக்கு இந்த அனிமேஷன் வரும். என்ன கொடுக்க போகிறோம் அனிமேஷன் வேறு எதுவும் இல்லை, சிம்பிளாக ஒரு கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹேஷ் கொடுத்துட்டு C45 353. ஸோ கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ண பாருங்கள். ஹோவர் பண்ணிக்கிட்டப்பா அதுக்குரிய கலர் ஸ்கீம் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போது நாம் அந்த ஸ்டைலும் வந்துக்கிட்டு நாம் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் இங்கே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் மேலே இப்போ இங்கே இருக்கிற அளவுக்கு மேலே தேவையில்லை. இப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரோ இருக்குது. அந்த ட்ரோவை டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்குறது என்றா வெரி சிம்பிள். டேபிளுக்கு கீழே வந்து, அதாவது டேபிள் டேகுக்கு கீழே வந்து நான் ஒரு டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு டேபிள்
டீட்டெயில் கண்டெய்னர் இந்த ஒரு பேர் கொடுத்துட்டு இதுக்குள்ள டோட்டல் ரோஸ் கவுண்ட் என்று கொடுக்கணும். அப்போ எப்படி நம்ம டோட்டல் ரோஸ் கவுண்ட் எப்படி கொடுக்குறது? வெரி சிம்பிள். ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன ஸ்டேட் கொடுத்துருக்கேன்? ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு லென்த்தை கவுண்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் பக்கத்தில் வந்துருக்கு. ஸோ என்ன காரணம் இவர் பக்கத்தில் வந்ததுக்குரிய ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நாம் இங்கே கொடுத்துருக்கோம் என்னது? ஃப்ளெக்ஸ். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுமென்னு சொன்னால் இவங்களை பக்கத்துலேயே கொண்டு வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அண்டா ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன்ஸ் காலம் கொடுத்ததும் எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஏன் நாம் இங்கே எல்லாமே வந்துக்கிட்டு ஜஸ்டிஃபை சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்ததால நமக்கு சென்டரில் தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். எந்த அளவுக்கு நமக்கு வித் வேணுமோ அந்த அளவு வித்தை நம்ம இங்கே சொல்லிவிட்டோம்டா அது வரைக்கும் அது என்ன செய்திடும்? எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இருக்குமென்னு சொல்லி border 1 pixel solid black and கொடுக்கேன். ஸோ சென்டரில் ஒரு சின்ன ஒரு இடமா இருக்குது. நான் என்ன கொடுக்குறேன்டா இவரை 80% கொடுக்கேன். வித் வந்துக்கிட்டு 80% இருங்க. 80% இருங்கன்னு கொடுத்ததும் பாருங்கள் 80%க்கு இவர் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டார். பர்ஃபெக்ட். அப்போது இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? அந்த ட்ரோவை ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நமக்கு என்ன செய்யுது? நம்மளுடைய டிசைன்ஸ் மாறிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட சேர்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களான்னு சொன்னால் இவரை டிலீட் பண்ணுனா கிளிக் பண்ண டிலீட் பண்ணுனா இந்த டேட்டா ரிமூவ் ஆகிறதுக்குரிய கோட்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். அதுக்கு முதலாவதாக நாம் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால் ஒரு ப்ளகின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்? கிளிக் பண்ணால் கன்ஃபர்மேஷன் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நாம் இன்ஸ்டால் பண்ண போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அலர்ட். ஸ்வீட் அலர்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்வீட் அலர்ட்டுக்குரிய இந்த வெப்சைட்டு கொண்டு போய்விடும். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன செய்துக்கலாம் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோ வரிஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? கீழே வந்து npm install sweet alert 2 சொல்லி இருக்கும். அது அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. முன்னுக்கு இருக்கிற $sign காப்பி பண்ண தேவையில்லை. அது சிஎம்டிக்குள்ளே வராது. நான் என்ன பண்ணுறேன்? என் கோட்ஸுக்கு வந்துட்டு கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த சிஎம்டி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சிஎம்டியில் கொண்டாந்து கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணி npm install sweet alert 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒரு சர்டன் டைம் எடுத்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே ஃபைன், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த மெசேஜ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்டா இந்த பட்டனை கிளிக் பண்ணக்க டிலீட் ஆகிறதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன பண்ணிக்கிறேன்டா மேலே வந்து இந்த ஸ்டேட்டுக்கு கீழே நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணுறேன். என்னடா யாரும் இதை அப்டேட் பண்ண போகிறது இல்லைங்கிறதால ஹேண்டில் delete ஸ்டூடெண்ட் என்று கேட்கன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ற ஐடியை எனக்கு தரணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அரோ ஃபங்க்ஷனில் பாடியை கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ கன்ஃபர்மேஷன்ஸுக்குரிய ஒரு இதுதான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதலாவது நம்ம இங்கே ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் போய் பிக் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னு பாருங்கள். ஸோ இது do you want to delete பண்ணால் delete successfully. இந்த கோடு உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண உடனே வேலை செய்யுமா? கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? நமக்கு எரர்ஸ் தானே அடிக்கடி வர்றது இல்லையா? ஸோ கண்டிப்பாக வராது. என்ன காரணம்டா இந்த கோட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணப்படலை. ஓகேங்களா? ஸோ அந்த கோடுக்கு SWA அதாவது ஸ்வீட்டில் இந்த இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால்
இம்போர்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் அலர்ட் 2ன்னு சொல்லும். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன செய்யும், இங்கே இம்போர்ட் ஆகிடும். இப்போ நம்ம இன்னும் delete கோட் எழுதலை, நான் ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ போய் பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். சாரி, இதை கால் பண்ணவும் இல்லை. ஹேண்டில் delete studentங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு வந்து என்ன செய்கிறேன், இங்கே பட்டனில் ஆன் கிளிக் கொடுத்துட்டு இவரை கால் பண்ணுறது. ஸோ இதை எப்படி கால் பண்ணணும்னா, நம்ம இங்கேருந்து ஐடி பாஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டி ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே அவரை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ற ஐடியை பாஸ் பண்ணுங்க சேர்த்து என்று கொடுக்கணும். அப்போ தான் இங்கே ஐடி வரும். சரிங்களா? அதாவது நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஐடி நமக்கு வரும். அதை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது எல்லாமே பார்ப்போம். இப்போ நான் கால் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். டிலீட் பண்ண வாண்டு கேட்குது. நான் நோ கொடுத்தா டிலீட் ஆகாது, திருப்பி எஸ் கொடுத்தேன்னா டிலீட்டட்னு சொல்லி வருது. அப்போது நான் இன்னும் ஃபைல் டிலீட் பண்ணுறதுக்குரிய எந்த கோடுமே எழுதலை. ஓகேங்களா? நான் டிலீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வாரத்துக்கு முதல் டிலீட் பண்ணுறதுக்குரிய கோடு எழுத போகிறேன். இங்கே வந்து என்ன கோடு எழுத போகிறேன் டிலீட் பண்ணுறதுக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஸ்டில் நியூ ஸ்டூடெண்ட் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது புது ஸ்டூடெண்ட்டை லிஸ்ட், நியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் கொடுத்துட்டு இங்கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறது என்னது, நான் ஆக மேலே க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டேட்ற டேட்டா வேண்டி எடுக்கிறதுக்குரிய நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் ஃபில்டர்ன்னு சொல்லி கொடுக்கேன். ஃபில்டர் ஃபங்க்ஷன் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இதுவும் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் ஸ்டூடெண்ட், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே ஸ்டூடெண்ட்னு கொடுக்கணும். இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ற ஐடி நாட் ஈக்குவல் ஐடி என்று கொடுக்கணும். இப்படின்டா என்னது, வெரி சிம்பிள். ஸ்டூடெண்ட்டை ஃபில்டர் பண்ண போகிறேன். எப்படி ஃபில்டர் பண்ண போகிறேன்டா, இந்த ஸ்டூடெண்ட்ற ஐடி இங்கே தந்த ஐடிக்கு சமன் இல்லையோ மற்ற எல்லா ஸ்டூடெண்ட் இதுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்டா அவர் தான் ரிமூவ் ஆகிட்டார் இல்லையா? ஸோ அவர் அந்த இது லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்க தேவையில்லைங்கிறதால நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ற ஐடியை நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புது நியூ லிஸ்ட் வந்துடும் இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே தான் செட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் என்று சொல்கிறேன். டேட்டா ஆட் பண்ணுறதுக்குரிய ஸ்டேட்ற நேமை கால் பண்ணிவிட்டு நியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட். இப்போ இது மட்டும்தான் வேயான்னு கேட்டிங்களா? இல்லை, நிறைய வேஸ் இருக்குது. நம்ம இப்போ ஆஸ் அ பிகினராக பேசிக்ஸ் வேயிலேருந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ கொடுத்தாச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே 5 ஸ்டூடெண்ட் காட்டுது. ஒரு டிலீட் ஆப்ஷன் கொடுக்குன்னு பாருங்கள். டிலீட் பண்ண கேன்சல் பண்ணதும் எதுவுமே டிலீட் ஆகாது. பட் டிலீட் பண்ணதும் முதலாவது டேட்டா டிலீட் ஆகிடுது. இது 4ஆக மாறிடுச்சு இல்லையா? திருப்பி டிலீட் பண்ணுறேன், டிலீட் ஆகிடுச்சு. இது 3ஆக மாறிடுச்சு. திருப்பி டிலீட் பண்ணுறேன், 2 அண்ட் திருப்பி டிலீட் பண்ணும்போது 1ஆக மாறிட்டு திருப்பி டிலீட் பண்ணுறேன். என்ன செஞ்சிடுச்சு, எந்த பாடியுமே டிஸ்பிளே பண்ணலை இல்லைங்களா? அப்போது இது சரியான வேயான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் ஏண்டா எந்த டேட்டாவும் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மெசேஜ் வரணும், ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்டோ இல்லை வேறு ஏதாவது மெசேஜ் வரணும். அப்போ அதை எப்படி நம்ம இங்கே பண்ணிக்கலாம் என்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் வெரி 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 சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கவுண்ட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை லென்த் வந்துக்கிட்டு 0 விட பெருசாக இருக்குமென்று சொன்னால் கொஷின்ஸ் மார்க் இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை வேலை செய்ய விடுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுங்க என்று சொன்னால் ஒரு டேபிள் ட்ரோ என்டர் டேபிள் டேட்டா, இதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஃபவுண்ட் என்று சொல்லி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துட்டு இவருக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணணும். பட் இந்த இடத்த இப்படி நான் சும்மா கொடுத்துட்றேன்னு பாருங்களேன், இன்னும் எனக்கு வந்துடுச்சு. ஆனால் இங்கால இருக்கிற அவ்வளோத்துக்கும் போகலை இல்லையா? ஸோ அதால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கால் ஸ்பேன் சாரி இங்கே கொடுக்கணும், கால் ஸ்பேன் 5 என்று கொடுக்கணும். ஸோ கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு, பர்ஃபெக்ட். ஆனால் இது சென்டரில் வந்து நல்லா இருக்குங்கிறதால நான் என்ன பண்ணுறேன்டா இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று கொடுக்கேன்.
கிளாஸ் நேமில் கொடுக்கேன் நாட் ஃபவுண்ட் ரோ ஒன்று கொடுத்துக்கலாம். நாட் ஃபவுண்ட் ரோ என்று சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆப்ஷன் கொடுத்துறேன். ஸோ பாருங்கள் சென்டருக்கு வந்துடுச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு டேட்டாவை டிலீட் பண்ணிட்டு வரேன். இப்போ எப்படி ஒர்க் பண்ணுமென்று பாருங்கள். ஒவ்வொரு டேட்டாவாக ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் டேட்டா ரிமூவ் ஆன உடனேயே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செஞ்சிடும், ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் என்று சொல்கிற மெசேஜோட நமக்கு இங்கே ஒரு இதோடு டிஸ்பிளே பண்ணக்க பாருங்கள், ட்ரோ 0 எந்த ஸ்டூடெண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணலைங்கிற ஒரு பர்ஃபெக்டான மெசேஜ் இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆக்சுவலாக டெவலப்மெண்ட் பண்ணும்போது கூட நம்ம செய்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை சில ஆக்கள் டிஃப்ரெண்ட்டான மாதிரி கொடுப்பாங்க, சில டேபிள் ஹைட் ஆகிற மாதிரி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இது எப்படி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கலாமாங்கிற ரிலேட்டடாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.